வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புகள். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. 10 மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை உருவான காரணத்தினால தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நாளையும் கன மற்றும் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த 10 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, கன்னியாகுமரி. சென்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகரோட அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கு எனவும் கூறப்பட்டிருக்காங்க. மேலும் நவம்பர் 24ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனம் மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த 10 மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்குமே எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளின் விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாங்க. அதை அறிவித்த உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் எப்பவுமே இருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது என்றால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எந்தெந்த மாவட்ட பள்ளிகள் விடுமுறை என்பதை உடனுக்குடன் அப்டேட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.